பிறந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முதல் உணவு தாய்ப்பால். இன்றைய தலைமுறையினர் பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாததன் காரணமாக தாய்ப்பால் போதிய அளவில் வருவதில்லை. இதனால் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின்றி வளரும் நிலை ஏற்படுகிறது. இதனிடையே தாய்ப்பாலின் அவசியத்தை வலியுறுத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மனோசித்ரா, குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர், விழுப்புரம். இப்போ ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நம்ம வந்து தாய்ப்பால் வார விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மக்களிடையே தாய்ப்பால் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த வார விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருடத்தோட தீம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டுதலை முன்னுரிமை அளிப்போம். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து தாய்ப்பால் தான் முதல் உணவு. அந்த தாய்ப்பாலை வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு விழிப்புணர்வை வந்து மக்களிடையே ஏற்படுத்தணும். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து தாய்ப்பால் தான் முதல் உணவு. அந்த தாய்ப்பாலை வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு விழிப்புணர்வை வந்து மக்களிடையே ஏற்படுத்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து முழுமையாக கொடுக்கறது இல்லை. இப்போ தாய்ப்பால் மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா 6 மாதம். முதல் 6 மாதத்துக்கு நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அந்த முதல் 6 மாதம் வந்து நம்ம முழுமையாக தாய்ப்பால் கொடுப்பதற்கு இப்போ சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ NFHS சர்வேலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 50% கம்மியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரியான தாய்ப்பால் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு முறைகள். இப்போ அவங்க வந்து சரியான உணவு முறைகள் எப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல இருந்தே அவங்க சரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும். அதே போல குழந்தை பிறந்த உடனும் அவங்க நிறைய வந்து சரியான உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாதான் வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். அதே போல ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து போதுமான அளவு தாய்ப்பால்ன்றது அந்த தாய்கிட்டமே சுரக்கும். அவங்க சரியான அந்த பொசிஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்டோட அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அதே போல அவங்களோட உணவுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கணும். முக்கியமா வந்து பூண்டு, வெந்தயம், காய்கறிகள், நீர்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவாடு, ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாம் அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். தாய்ப்பால் அதிகம் சுரக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தாலே நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு வந்து பாரம்பரியமாகவே சொல்லுவாங்க. இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும். மீனில் பார்த்தீங்கன்னா பால் சுறான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கீரைகள் எடுத்துக்கணும். நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலே, நீர் சத்து நிறையா இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். போல வந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் முறை அதை வந்து சரியான ஒரு பொசிஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்ல கொடுக்கும்போது தான் தாய்ப்பால் சுரக்கும். ஏன்னா தாய்ப்பால்ன்றது ஒரு ஹார்மோன் தான். அவங்க குழந்தை வந்து நல்லா அணைச்சி ஒரே நேர்கோட்டில் வச்சு குழந்தையோட வாய் முழுசும் வந்து அந்த தாயோட மார்பகத்தோட கருவளையம் ஃபுல்லாக வந்து வாய்க்குள்ளே இருக்கணும். குழந்தை வந்து நல்லா சக் பண்ண தான் வந்து தாய்ப்பால் சுரக்கும். இது வந்து ஒரு ஹார்மோன் தான், சரிங்களா? அது அப்படியே நமக்கு வந்து அப்படியே வர்றது கிடையாது. குழந்தைங்க எந்த அளவுக்கு அதை சக் பண்ணி இன்டியூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆக்சிடோசின், ப்ரொலாக்டின் என்ற ஹார்மோன்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகி தான் நமக்கு இந்த தாய்ப்பால் சுரக்கும். இப்போ வந்து உட்கார்ந்து கொடுக்கறது சரியான நிலை. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து சரியான ஒரு அம்மாவும் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு வசதியான நிலையில் அவங்க உட்கார்ந்து இருந்தால் தான் வந்து அவ்வளோ நேரம் அவங்களால கொடுக்க முடியாது. அதனால உட்கார்ந்து வந்து அந்த குழந்தைய வந்து அவங்களோட அணைச்சி கொடுக்கும்போது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு முழுமையாக வந்து அந்த தாய்ப்பாலை புகட்ட முடியும். அதே போல் வந்து குழந்தையில தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா முன்பால் பின்பால்னு இருக்கு. முதல்ல வர பால் வந்து தண்ணியாக இருக்கும். அது வந்து நம்ம குழந்தைக்கு வந்து முதல்ல வந்து உடனே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்துட்டோடனே வயிறு ஃபில் ஆயிடுச்சுன்னு நம்ம கூட ஒரு 20 நிமிஷமாவது நம்ம வந்து ஒரு மார்பகத்துல கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த மார்பகத்துக்கு நம்ம போகணும். அப்படி கொடுக்கும்போது தான் குழந்தைக்கு முழுமையான ஊட்டச்சத்து மற்றும் எல்லாமே கிடைக்கும். இப்போ சுவரொட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்கு. நமக்கு வந்து இரும்பு சத்து குறைபாட்டினால அனிமியா ஏற்படும். ரத்த சோக்கையா இருக்கும்போது அவங்களோட உடல்ல சத்து இருக்காத போது நமக்கு தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அளவு கம்மியாகும். அதனால தான் வந்து சுவரொட்டி சாப்பிடணும்னு சொல்றாங்க. அவங்களோட உணவுன்னு பார்த்தீங்கன்னாலே அவங்கள ஒரு ஆளுக்கான உணவு மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும். அவங்களோட கலோரிஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க வந்து 1.5 மடங்கு 2 மடங்கு சேர்த்து சாப்பிடணும், சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய கூடுதல் அளவு எடுத்துக்கணும். அப்படி சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். குறைஞ்சபட்சம் இப்போ வந்து 2 வயது வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், அவங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க குழந்தை பிறந்த உடனே 1 மணி நேரத்துக்குள்ள வந்து சீம்பால் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு தாயோட முக்கியமான கடமை. ஏன்னா அது குழந்தைக்கு வந்து ஒரு நோய் தடுப்பு மருந்துன்னே சொல்றாங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த முதல் பாலை கொடுக்குறாங்களோ அது சிறந்தது.